ஹே கேஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம கிரேட்டஸ்ட் எஸ்டேட் டெவலப்பர் மேனோட சாப்டர் 97 to 100 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ்லாம் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துடுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேனோஸ் அண்ட் அனிமேஷன்லாம் வேணும்னு நினைச்சேன் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். சாப்டர் 97 ஓப்பன் பண்ணா ஜேவர் கூட அந்த செராஜோட பொண்ணு வந்து சரியான சண்டை போட்டுட்டு இருக்கா. தூங்கிட்டு அப்புறம் மறுபடியும் ஏஞ்சி வா சாண்டி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கண்டினியூஸா போட்டுட்டே இருக்கா. அப்புறம் எவ்வளவு நாளைக்கு தாண்டா இது போகும், அந்த பைத்தியக்கார எப்படா வருவான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு சண்டை போறா இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா மானவ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு அவன் என்ன பண்றான், ஸ்வாட் மாஸ்டரோட டெக்னிக் யூஸ் பண்ண பாக்குறான். அது வந்து அன்ஸ்டேபிளா தான் இருக்கு, இருந்தாலும் பக்காவா யூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதுவே ஒரு பெரிய ப்ராக்ரஸ் தான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். கரெக்டா அந்த பொண்ணு டோரை பார்த்து குத்த வரா பாருங்க. எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதை தந்துட்டு வருவோம். கரெக்டா ஸ்வாட் வந்து நம்ம ஹீரோ மேல பட்டு அவன் சட்டை கெட்டெல்லாம் கிழிஞ்சிட்டு போயிடுது. வெறும் ஜட்டியோட அங்க சீன் நின்னுட்டு இருக்க யாரா நீ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பார்த்துட்டு அடா பாவி இதே செத்து போயிருப்படான்ற மாதிரி சொல்ல யாரு நானா நீயான்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டா பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் எங்கடா போயிட்டு இருந்த பரதேசி அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து அடிக்கிறதுக்காக வர பாருங்க. அப்ப லலபாய் பாட ஆரம்பிச்சிடறான். பாடவனே அந்த பொண்ணுக்கு வந்து காதா மூடுறான். இருந்தாலும் வந்து கலகல அப்படின்னு கேட்டு அப்படியே அங்க படுத்து தூங்குவோம். சரி வாடா ஜெயவீரா நம்ம வேலையை ஆரம்பிப்போம். டீடைல்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு திரும்பி பார்த்தா அவனுமே தூங்கிட்டு இருக்கான். சரி நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா அந்த டனல் வந்து இவன் அக்வயர் பண்ணிட்டா இல்லையா, ஸோ அதை பத்தி மெஷர் பண்ணிட்டு இருக்கான். மேப்மே கொடுத்துருப்பான் அப்படின்றதுனால எந்தெந்த இடத்த க்ளோஸ் பண்ணும் எந்தெந்த இடத்த ஓப்பன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டெப் 3 எந்தெந்த இடத்த க்ளோஸ் பண்ணுமோ அதெல்லாம் காலங்காலத்தில் வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மற்ற இடத்துல வந்து வாட்டர் போகுமா. ஸ்டெப் 4 வந்து நைட் நேரத்தில் நம்ம ஜேவர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எங்கெல்லாம் வந்து பிளாஸ்ட் பண்ணுவானோ அது கண்ட்ரோல்டு பிளாஸ்ட் புது புது பார்ட்ஸை மேக் பண்ணி வாட்டர் வேஸ் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியான ஒரு ஸ்டெப் அதில் வந்து ஒரு பயங்கரமான ஒர்க்கர்ஸை கூட்டு வராங்க. யாரும் இல்லை, அவங்க வீட்டில் இருந்து கூட்டு ஸ்கெலிட்டன் வாரியர்ஸ் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இவங்க எதுக்காக கூட்டு வந்திருக்காங்கன்னா இந்த இடத்துல ஒரே ஒரு குத்துனால போதும் பக்கத்துல இருந்து தண்ணி வரும், ஏன்னா அங்கதான் வந்து அந்த வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணும், ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆமா ஏன்ஷியன் டைம்ல இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் வயசானவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பின்னாடி ஸ்டே பண்ணிட்டு மற்ற ஜென்ரேஷனுக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அவங்க அந்த இடத்த வந்து உடச்சி விடுவாங்க, தண்ணி வந்து அவங்களோட சேர்த்து அடிச்சுட்டு போயிடும். பட் இப்போ வந்து அந்த மாதிரி அவங்க லைஃப் ரிஸ்க் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் அந்த ஹானர் வந்து இந்த அன்டெட் கொடுக்குறான். ஏன்னா அவங்க ஆல்ரெடி செத்து போயிட்டாங்க இல்லையா, அப்படிதான் நம்மளும் நினைச்சிருப்போம். ஆனா அன்டெட் கொடுக்கல, அதுக்கு பதிலாக அந்த தோடஸ்ன்ற இவன் கடன் கொடுத்து ஏமாத்தின பத்தியில ஒரு ஆள் அவங்களும் கொடுக்குறான். இந்த ஹானர் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச மாறிடுது. போடா சைக்கோன்ற மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருக்க. ரொம்ப நன்றிப்பா உனக்கு வந்து மறக்கவே மாட்டாப்பா செலவு வைக்கிறமான்னு சொல்லிட்டு அவன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கானா. அவனு பின்னாடி ஓடி வரான், என்னால அதை பண்ண முடியாது போடான்னு தம்பி, அப்புறம் அடிச்சே சாவடிச்சிருவான்டான்ற மாதிரி சொல்லும் போது டே இவங்களுக்கு தான் ஸ்வாட் மாஸ்டர் இருக்கானடா அவனை வச்சு பண்றான்ற மாதிரி சொல்ல. அவனுக்கு வந்து செட் ஆஃப் கிளாத் ஒன்று தான் இருக்கு, அது வந்து நஞ்சு போச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அட பாவி அவன் செட்டப் நானின்றதுக்காக ஒருத்தனை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு முடிச்சலாம் நீ அப்படின்ற மாதிரி மெசேஜ் சொல்லுவோம். இப்போ இந்த பக்கம் நரகத்துல காட்டுறாங்க, அங்க கிங் ஆஃப் ஹில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு, எல்லாம் ஃபன் பண்றானுங்க வச்சு செய்யுங்கடா அப்படின்னு. அப்புறம் நிறைய பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் டர்ட்டில் நெக்ன்ற அந்த ஸ்கெலிட்டன் ஸ்குவாடோட லீடரே நானே அதை வந்து பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடச்சு விட்றாப்ல. ஆனா ஹீரோக்கு ரொம்ப வந்து வருத்தமா தான் இருக்கு. அந்த ஸ்கெலிட்டன் வரை ரொம்ப வேல்யூபிளான இந்த படத்தை சமைச்சிருக்கலான்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அவர் வந்து உடச்சு விட்டவனே என்ன ஆகுதுன்னு அழைச்சிட்டு போயிடுறாரு. அப்புறம் எல்லா இடங்களுக்கும் தண்ணி வந்து வர ஆரம்பிக்குது. வாட்டர் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்ம சந்தோஷமா வராங்க. அதுல ஒரு குழந்தை என்ன பண்ணுதுன்னா இது வந்து உங்க தண்ணி நீங்க தான் எடுத்துட்டு வந்தீங்க, அதனால நீங்க இதை முதல்ல குடிங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே கொடுக்கும். சரிம்மா ரொம்ப சந்தோஷம் நான் இதை குடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. சரி அதெல்லாம் ஓகே, எதுக்கு சட்டப்படாம இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லுவோம். ஏன்னா சட்டை வாங்கி காசை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 98 ஓபன் பண்ணா சென்ட்ரல் சிட்டியை பேஸா வச்சு எல்லா இடங்களுக்கும் வந்து வாட்டர் கனெக்ஷன் கொடுத்தாது. அதோட அந்த ப்ராஜெக்டும் முடியுது. அப்போ அவனுக்கு வந்து என்ன பேர் வருதுன்னா ஹை லெவல் நோபிலிட்டி வித் அண்டர்வேர்னு சொல்லி ஒரு டைட்டில் வருது. என்னடா எனக்கு கலாச்சிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஒரு எஃபெக்ட் என்ன அப்படின்னா இவ எந்த இடத்துக்கு ஹாட் வெதர் இருக்க இடத்துக்கு போனாலும் அங்க வந்து டீஹைட்ரேஷன் இருக்காது, தண்ணி பற்றாக்குறை இருக்காதுன்ற மாதிரி வரும்போது அந்த ட்ரெமர்ஸோட ஆளுங்க ரெபலியஸ் ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து நீங்க வந்து தண்ணி பற்றாக்குறை தீர்த்து வச்சது மட்டும் இல்லாம எங்க மக்கள் வந்து காப்பாத்திருக்கீங்க, அதனால நாங்க வந்து ஃப்ரண்டியர் கண்ட்ரிக்கு எங்களோட லாயல்ட்டியை ஸ்வேர் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்ல. அட பாவி அது எல்லாமே என்னோட ஓன் பெனிஃபிட்காக தான் பண்ணேன், இருந்தாலும் இதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது அவனுக்கு ஆர்பி கிடைக்குது. இது மட்டும் நான் வேணான்னு சொல்லவே மாட்டேன், எனக்கு இதான் வேணுன்ற மாதிரி மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கும் போது குழந்தைலாம் பயப்பட ஆரம்பிச்சு. அவன் மூஞ்ச பார்க்க தான் அப்படி இருக்கும், ஆனா ஆள் ரொம்ப நல்லா அழுப்பான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அவங்க கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கெலிட்டன் வாரியர் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து கண்ட்ரிக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அலாங் வித் அந்த ரெபலியஸ் ஸ்டேட் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்து இப்போ ஃப்ரண்டியாக தான் போயிட்டு இருக்காங்க. அப்படியே பீஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி பார்த்தா அந்த ராஜா கூப்பிட்டு என்னோட ஆள் ஆயிடு, சாரி ராஜா எனக்கு ஸ்லிமான் டைப் தான் பிடிக்கும். டேய் நான் அப்படி அர்த்தத்தில் சொல்லடா, நான் என்ன சொல்றது உனக்கு புரியும் இல்லையா, ராஜா என்னோட பொண்ணுன்றது உனக்கு தெரியும், கண்டிப்பா அவளை வந்து உனக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கன்ற மாதிரி கேட்கும்போது அவளோட ஃபீலிங் தான் வந்து முக்கியம், அவள் வந்து என்ன மாதிரி ஆளை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். அவர் யோசிச்சு பார்க்கறது கண்டிப்பா வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்றது தெரியுது. சரி ஓகே நீ உன் ப்ராமிஸ் வந்து எப்படி காப்பாற்றும் அந்த மாதிரி நான் என் ப்ராமிஸ் வந்து காப்பாற்றுறேன், உன்னோட குயின் வந்து நான் மீட் பண்றப்பா வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப நன்றி ராஜான்ற மாதிரி சொல்லிட்டு எப்படி அந்த மிஷனை முடிச்சிட்டான். ஆனா அந்த ராஜாக்கு என்னன்னா டே லாய்டு ஃப்ரெண்டியா எப்படி இருந்தாலும் உன்னை வந்து கண்டிப்பா நான் எடுத்தே ஆவண்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன பார்த்து ஏன்டா இப்படி எல்லாம் வெளியே சுத்திட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் ஹீரோ யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்குமே நடக்குது. அங்க பெரிய பெரிய நோபல்ஸ்லாம் வராங்க, அந்த சம்மர்காண்டும் வராரு, அந்த குயினும் வராங்க. அவங்களாம் பயமாகுது, ஏன்னா இந்த ராஜா வந்து இந்த மாதிரி பேசவே மாட்டாரு. ஆனா அவர் என்ன சொல்றேன்னா என்னோட மிஸ்டேக் நான் ஒத்துக்கிறேன், அது வந்து நாங்க பண்ணதான். அடப்பாவி என்னடா அவன் அசால்ட்டா ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் பார்க்க அது காம்பன்சேஷனா வந்து உங்களுக்கு வந்து நான் நிறைய விஷயங்களை தரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இனிமே அது மாதிரி நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி அவர் பேசுற வார்த்தைகள் கேட்டா உண்மையாக அவர் தான் பேசுறாரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அவர் வந்து காம்பன்சேஷன் தரான்னு சொன்ன இல்லையா, டபுளா பே பண்றேன், அதுக்கு பதிலாக எனக்கு வேற ஒரு விஷயம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அடப்பாவி அப்பவே நினைச்சேன்டா ஏதோ ஒன்று கேட்பான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சரி சொல்லுங்க ராணிக்கில சொல்றேன்ற மாதிரி சொல்ல அவனுக்கு காம்பன்சேஷன்லாம் டபுளா தர
தரேன்ப்பா, அதுக்கு பதிலா எனக்கு அந்த லாய்டு ஃப்ரண்டியர் மட்டும் தந்துரு அப்படின்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. அவன் உடனே என்ன பண்றான், ஸ்ட்ரைட்டா போய் அவர்களே கேட்கறான், தம்பி நீ சாக்ரிஃபைஸ் பண்ணனா நம்ம கண்ட்ரி காப்பாற்றப்படும்பா. அதை கேட்டோடனே மூஞ்சி வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. கண்டிப்பா குயின் வந்து ரொம்ப சந்தோஷமாவாங்க, ஏன்னா நெகோசியேஷன் நல்லா போச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. பரவாயில்ல நீங்க நல்ல வேலை தான் பண்ணீங்க, சரி இங்க இருந்து கிளம்புங்க, இதை வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃபேஸ் மாறுது. ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கான் போல. தலைவர் இந்த பக்கம் அது தெரியாம என்ன பண்றான்னா, அவனை ஃபர்ஸ்ட் எடுத்து ரோடு கன்சல்ட் பண்ண சொல்லணும்ப்பா, அதுக்கப்புறம் இந்த வேலை அந்த வேலை வாங்கிடலான்ற மாதிரி யோசிக்கும் போது அவங்க கிட்ட ஒரு நோபல் வந்து பேசிட்டு இருக்கான், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்ற மாதிரி கேட்டா, அந்த லாய்டு ஃப்ரண்டியா இருக்கா இல்லையா, அவன் வந்து ஊர்ல இருக்க சாண்ட் வார்ம்ஸ் எல்லாம் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்கான் ராஜா அப்படின்ற மாதிரி சொல்ல, எனது சாண்ட் வார்ம்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஓடி போறாரு. என்னடா பார்த்தா சாண்ட் வார்ம்ஸ்ன்றது பெரிய மான்ஸ்டர்லாம் ஒன்றும் கிடையாது, புழு இருக்கு இல்லையா, மண்புழு. அந்த மண்புழு வந்து அழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெட்டியோட போய் நின்றுட்டு இருக்காப்ல. அதுக்கு என்ன பண்றான்னா, மண்ணுக்குள்ள கடப்பாறையை விட்டுட்டு பிளாஸ்ட் கொடுக்குறான், மானா பிளாஸ்ட். அது செதறி பெரிய பெரிய டேமேஜ் ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் நம்ம பெட்ஸு தம்பிங்கெல்லாம் கூப்பிடுறான், அவனை வச்சு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணு எல்லாத்தையும் ஓட்டை ஆகிட்டு இருக்கு. இது பார்த்தாது ஜேவரோட ஆராஸ்வாட வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் அந்த ராஜா பாக்குறாரு, அடப்பா விடே, அது 6 அடி கூட இல்லடா அந்த புழு, அதை போயிட்டு அப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஓடி போயிடுங்கடா, நீ இந்த இடத்துல இருக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல வந்து கத்தி விட்டுறாரு. போடான்னு அவனை மாதிரி ஒரு ஆளை கண்டி என் பக்கத்துல வச்சுக்கோ, என் ராஜ்யமா வந்து நக்கிட்டு போயிடுன்ற மாதிரி யோசிச்சுட்டு, சரி அவனுக்கு வேற காம்பன்சேஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், அதை வந்து நான் எப்படி கவர் அப் பண்றதுன்னு வேற தெரியல, அந்த லாய்டு வேற கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளவு காசு யூஸ் பண்ண தெரியல அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அப்பதான் அவருக்கு ஒரு விஷயமே ரியலைஸ் ஆகுது. அந்த படாஷியர் வச்சுட்டு அவன் எவ்வளவு காசை வந்து உறிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து பெரிய ட்ரபிள்னு ஓடி வராங்க. என்னடா பார்த்தா அந்த படாஷியர் இருக்கு இல்லையா, அதை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான் அந்த ஆளு. அதை கேட்டோடனே அவருக்கு வந்து உள்ள இருந்து ஆவியே வந்து வெளியே போயிடுது. இதுல காமெடியான விஷயம் என்ன, லேடி சஜட் அதான் அந்த பிரின்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் அவன் கூட ஓடி போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவருக்கா தூக்கி வாரி போடுது, ஆளே ஒரு மாதிரி மயக்கச்சு ஊந்துறாரு. போங்கடா நீங்களும் உங்க ராஜ்யமும் அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுவ. அப்படியே டு பி கண்டினியூ போட்டு சாப்டர் 99 ஓபன் பண்ண நம்ம ஃப்ரண்டியா கண்ட்ரியை காட்டுறாங்க. எப்பயும் போல பீஸ்ஃபுல்லான டேப்பா, காலையில ஏஞ்சி உனக்கு குக்குன்னு சத்தம் வராது, நம்ம வந்து கிங் ஸ்டோமா தான் வந்து கத்திக்கிட்டு இருப்பான், அது பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு லெட்டர் வருது, என்னன்னா ஜூலியன் இருக்கான் இல்லையா, அவன் கிளாஸ் வந்து டாப் கிரேட் எடுத்து பாஸ் ஆயிட்டானா, அங்கே வந்து ராயல் கேபிட்டல் வேலை தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேலை வரதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ரொம்ப ஹாப்பியா இருக்கு, அவங்க அண்ணன் மாதிரி ஆகிறன்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஆனா இப்பவே வந்து ஒரு நல்ல பையனா மாறிட்டான், ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது சார் பைரன் வந்து நம்ம லாய்டு வந்து ஏதோ அமைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, வெளியே போய் பார்த்தா ஏகப்பட்ட ஜுவல்லரிஸ், அதெல்லாம் பயங்கர காஸ்ட்லி, இதை அந்த நோபல்ஸ்க்கு செம்ம ஹை ரேட்ல விற்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து மூஞ்சி வச்சிட்டு இருக்க. இவ கொஞ்சம் வியடா தான் இருக்கா, இருந்தாலும் பரவாயில்ல நல்ல நாள் தான் அப்படி நடந்து போறாங்க. அங்க மக்கள்லாம் வந்து கை காட்டவும் எல்லாமே நல்ல மக்கள்ன்ற மாதிரி யோசிக்கும் போது ஓகர்ஸ் வராங்க. ஓகர்ஸுமே இருக்காங்க பையன், அவங்களும் நல்லவங்க தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த எமிலியை காதலிக்கிற ஒரு ஓகர் இருக்கு இல்லையா, அவன் வந்து இன்னொரு அந்த சோல்ஜர் கிட்ட வந்து சண்டை வலிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கான். 2 பேரும் சண்டை போட்டு அச்சுக்குவாங்கன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இந்த ஓகர் ஒரு டான்ஸ் போடுது, அதை பார்த்து இந்த சோல்ஜர் ஒரு டான்ஸ் போடுறா. 2 பேருக்குள்ள ஒரு டான்ஸ் போட்டி நடக்குது. இங்க என்ன ஏபிசிடி டான்ஸர் இருந்துட்டு இருக்கு. ஆமா இவர் பிரபுதேவா, இவர் மைக்கேல் ஜாக்சன், 2 பேரும் இங்க ஆடிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாரு. இருந்தாலும் 2 பேரும் வியடா இருந்தாலும் அவங்க எல்லாமே நல்ல பசங்க தான். சோ இது வந்து பாக்குறதுக்கு எப்பயும் போலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்து போறாங்க. இங்க இருக்க உயிரினம் எல்லாமே நல்ல உயிரினம் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தா ஸ்கெலிட்டன் வாரியர்ஸ் போறாங்க. உயிரினம் இல்லாதவங்களும் இருக்காங்க, அவங்களும் நல்லவங்க தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான கண்ட்ரி லீட் பண்ணிட்டு போறோன்ற சந்தோஷத்துல போய் பார்த்தா அங்க டிராகன் வந்து பிரீட் பண்ணிட்டு இருக்கு. பாக்கிறதுக்கு வியடா தான் இருக்கும், இருந்தாலும் இது நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பக்கத்துல பார்த்தா நம்ம லாயோட சிலையை வச்சுட்டு அந்த ஒயிட் கேவலரி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. கூட சேர்ந்து சமர்காண்ட் வழியிலிருந்து வந்தாங்க இல்லையா ரெவால்ஸ், அவங்களுமே வேண்டிக்கிட்டு இருக்காங்க லாய்டுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வியடு தான். ஆனா இது எல்லாத்துக்கும் மேல வியடு என்ன தெரியுமா, என் பையன் தான் தோப்பர் ஜட்டியோட வந்துட்டு இருக்கான். வாடா என் ஆசை பையன், என்ன அப்பான்னு கூப்பிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இருந்தாலும் எதுக்காக ஜட்டியோட வந்திருக்கன்ற மாதிரி கேட்கும்போது வீட்டுல இருந்து நிறைய சட்டம் இருக்கேப்பான்ற மாதிரி அவர் சொல்லுவோம். இது காமெடியா சொல்லுதா சீரியஸா சொல்லுதான்ற மாதிரி மூஞ்ச பார்க்க அப்படியே கட் பண்ணி ராயல் கேபிட்டல காட்டவும் இந்த மாதிரி எல்லா நெகோசியேஷனும் முடிச்சன்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் நீங்க பண்ணீங்களா லாய்டு ஃப்ரண்டியா பண்ணனா, அவன் நீங்க தான் பண்ணதா சொல்லியிருப்பான்ற மாதிரி சொல்ல, ஆமான்ற மாதிரி அவர் சொல்லுவோம். மக்கள் சொகுசா வாழ நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு வந்து நல்ல ஆட்கள் வேணும். ஆமா அந்த நல்ல ஆட்களை வந்து நம்ம வந்து உரிய வேலை வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. இங்க சொல்றது ரொம்ப உண்மை அப்படின்னா சார் லாய்டு ஜஸ்ட் உங்களை வந்து டெட்டா கன்சிடர் பண்ணீங்க, ஏன்னா ராணி உங்களை உரிய போறாங்கன்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா ஆஸ்பாகான் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தணும்னா 2 கண்ட்ரிக்குள்ளேயே எதனா ஒன்று ஸ்ட்ராங்கா பாண்ட் இருக்கணும். அதை பத்தி தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு. இப்போ இந்த பக்கம் அந்த செராஜ் இருக்காங்களே, அவங்க வந்து என்ன பண்றா ஃப்ரண்டியா ஃபேமிலி நோக்கி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து எனக்கு தேவையான கண்டிப்பா நான் எடுத்தே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உள்ள வரும்போது அங்க லாய்டோட அப்பா வந்து செடி வெட்டிக்கிட்டு இருக்காரா, நீங்க வந்து யாரு அப்படின்ற மாதிரி கேட்டா அந்த சமர்கானோட பொண்ணு செராஜாட் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீங்க ஏமா இங்க வந்தீங்க பிரின்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் லாய்ட் ஃப்ரண்டியாக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என் பையன் எதுக்காக தேடுறீங்கன்ற மாதிரி அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது உங்க பையன் என்னெல்லாம் என்னால தூங்க முடியலன்ற மாதிரி அவங்க சொல்லுவோம். அவர் தான் இவர் தூக்கி வாரி போட்டுட்டு மூஞ்ச பார்க்கணுமே. அப்படியே சாப்டர் முடிச்சு சாப்டர் 100 ஓபன் பண்ணா நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டே இருக்கான். திடீர்னு ஏஞ்சி பார்த்தா ரொம்ப சூடா இருக்கு, அவன் ஏதோ ஒரு வித்தியாசமான இடத்துல இருக்க மாதிரி இருக்கு, ஒருவேளை கனவுல இருக்கானா அப்படின்ற மாதிரி யோசிச்சா அங்க ஒரு நெருப்பு சோலை மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ஒரு உருவம் வருது. நைஸ் டு மீட் யூ லாய்ட் ஃப்ரண்டியா, இல்ல உன் பேர் கிம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இது கண்டிப்பா ட்ரீமா தான் இருக்குன்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிக்க, ஆமா யார் நீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் தான் எல்லாத்தையும் பாக்குறவ கிங் ஆஃப் ஹெல் ஃபயர்ன்ற மாதிரி சொல்ல, எழுதி நரகத்தோட ராஜாவா ஹெல்கேரோஸ்க்கு இங்க என்ன வேலை அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா இது வந்து மெசஞ்சர் பண்ண வேலையா தான் இருக்கும். அவன் தான் வந்து கிங் ஆஃப் ஹெல் சும்மா மென்ஷன் பண்ணிட்டே பண்ற மாதிரி யோசிக்கும் போது என்ன பார்த்து பயப்படலையான்ற மாதிரி கேட்க, ட்ரீமா இருக்கட்டும் இல்ல உண்மையா இருக்கட்டும் கண்டிப்பா நீங்க என்ன ஹார்ம் பண்றதுக்காக இங்க வரலன்னு நினைக்கிறேன். சோ அதனால தான் வந்து சைலண்டா இருக்கேன், ஏன்னா நீங்க இன்ட்ரோடக்ஷன் கூட கொடுத்தீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, பரவாயில்ல நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டா தான் நரகத்துக்கு ஏத்தாலன்ற மாதிரி சொல்ல, இது என்ன காம்ப்ளிமெண்டா என்ன கலாய்க்கிறீங்களான்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கவும், உன் முகத்தை பார்க்கும்போது நரகவாசிகள் கூட உன்னை பார்த்து பயப்படுவாங்க, உன் பாட்டை கேட்டா ஹெல்நெட்டோட காதே கிழியும், இன்சல்ட் பண்ணே வந்துட்டு
வந்திருக்கேன்ற மாதிரி தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். நீ கண்டி நரகத்துக்கு வந்தனா ஏற்கனவே செத்த சோல்ஸ் என்ன திருப்பி சாவடிங்கன்ற மாதிரி கெஞ்சும். அந்த அளவுக்கு உனக்கு டேலண்ட் இருக்குன்ற மாதிரி சொல்ல, ஏன்டா எப்போ பார்த்தாலும் எனக்கு நல்லா கத்திரிடா வரானுங்க, இன்சல்ட் பண்றானுங்கன்ற மாதிரி தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, தம்பி என் கூட நரகத்துக்கு வரியாப்பா, உன்னோட டேலண்ட்டை நீ வந்து நரகத்துல எனக்காக யூஸ் பண்றியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்ன விட்டுருங்க சாமி அப்படின்ற மாதிரி தான் வந்து கதறிக்கிட்டு இருக்கான். ஒரு செயின் போட்டு அவனை வலிக்கிற மாதிரி இருக்கு. அவன் ரொம்ப பயம்பூத்தாது அப்படின்ற மாதிரி அந்த மெசஞ்சர் இருந்து போடுவோம். ஹோ நீங்க வந்துட்டியா, என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை வர மாதிரி இருக்கு. சரி நான் ரூல்ஸை ஃபாலோ பண்றேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அலறச்சி எழுச்சிக்கிறான். என்னடா ரொம்ப ஹாட்டா இருக்கு, ஒரு வேலை நடந்தெல்லாம் உண்மையா, என்ன பேசுனாங்கன்றே அவனுக்கு புரியல. இப்போ யாரோ கதவு தட்டுறாங்க, ஜெயவேர் தான் உள்ள வரான். என்னடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்ன வேறு ரொம்ப வருதுன்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி அவன் சொல்லுவோம். சரி ஓகே உனக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்கன்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆல்ரெடி காத்துட்டு இருந்தான். அப்போ பூஞ்சை பார்த்துல தெரியுது யார் வந்தான்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு யார் வந்தான்றது ஆல்ரெடி தெரியும்டா, அந்த சராஜர் தானே வந்தா, அது வரது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா அவன் கண்டிப்பா வந்துதான் ஆகணும். ஏன் தெரியுமா, நான் பாடுற பாட்டுனால தான்டா அவன் தினமும் ராத்திரி தூங்குவா, அதனால அது கண்டிப்பா வந்து அவளுக்கு பழக்கமாயிட்டு இருக்கும், அது இல்லாம அவளால் தூங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ இந்த விஷயத்தை அவங்க அப்பா அம்மாக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு அவங்களுக்கே தெரியுது, ஓ இதான் விஷயமா, அவள் எல்லாம் போய் பண்ணாதான் நீ தூங்க முடியும், இதுதான் வந்து இப்படி சொன்னியாமான்ற மாதிரி அவங்க பயந்துடுறாங்க. மேஜிக் கிறிஸ்டல் ரெக்கார்ட் பண்ணிட்டு போறது அந்த பொண்ணு வந்து இங்க வந்தாலும், ஓ இதான் விஷயமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஒரு பக்கம் ஷாக்கிங்காவும் இருக்கு, ஒரு பக்கம் வந்து சந்தோஷமா இருக்கு. நான் ஃப்ரீயா படித்துட்டுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ வச்சுட்டு இருக்க, ஒரு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி அவன் வந்து பார்த்துட்டு இருக்கா. காசு கொடுக்கட்டுமான்ற மாதிரி கேட்கும்போது, என்கிட்ட ஆல்ரெடி நிறைய காசு இருக்குன்ற மாதிரி சொல்ல, கான்ட்ராக்ட் எடுத்து நீட்டுறான மாலு என்ன சொல்றானா, அதை சைன் பண்ணா நான் உனக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆல்ரெடி கான்ட்ராக்ட் மேக் பண்ணிட்டியான்ற மாதிரி தான் ஜேவர் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு அவன் என்ன போட்டிருக்கானா, 5 வருஷத்துக்கு இந்த ஃப்ரண்டியா ஃபேமிலிக்கு வந்து ஃப்ரீயா வந்து ஒர்க் பண்ணி தரமா, அப்போ வந்து அவன் ரெக்கார்ட் பண்ணி தரானா. அதை வந்து செம்ம டென்ஷனே அந்த பொண்ணு வந்து கத்தும், உனக்கு வேணா இங்க இருந்து கிளம்பி போமா, ட்ரெயின் பண்ணி ஸ்மார்ட் மாஸ்டர் ஆகலாம், அது வரைக்கும் உன்னால தூங்க முடியாது, அதெல்லாம் என்னோட பிசினஸே கிடையாது அப்படின்ற மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்கும் போது, அடப்பாவி இவரோட கால்குலேட் பண்ணி வச்சிருக்கான்ற மாதிரி தான் ஜேவர் பார்த்துட்டு இருக்கா. அது ஃப்ரீயா ரேவர் வாங்கறதுக்கு. இதனால தாண்டா உன்னோட கனவுல ஒரு டெவில் வந்துட்டு வர இந்த மெசேஜ் போடும்போது, என்ன நான் ஒரு ஏஞ்சல்ரா, எல்லாருக்கும் நல்லா செஞ்சுட்டு இருக்கேன், என்ன பார்த்து டெவில் இன்ட்ரியான்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கவும், இதுக்காக தான் ஆரம்பத்துல இருந்து நீ காத்துட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லுவது, ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி வந்து கத்திக்கிட்டே இருக்கும்போது மூஞ்சில் ஒரு குத்து விட்டு போடா பைத்தியக்காரனாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போறா. இவெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, இந்த மாதிரி ஆளுகள்லாம் ஒர்க் பண்ண முடியாதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு போகும்போது, ஒரு வேளை இவன் கிட்ட அந்த ஸ்மார்ட் மாஸ்டர் ஆக முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். ஏன்னா அவங்க அப்பா வந்து அப்பதான் அவளை அக்னாலேஜ் பண்ணுவாங்களா. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவன் எந்த இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரியல, காட்டுல வந்து காணாம போயிடுறான். அப்படியே போகும்போது அங்க யாரோ ஒரு பையனை பார்க்கறான். யாரும் இல்ல, நம்ம ஜூலியன் இருக்கான் இல்லையா தம்பி, அவனை தான் பார்க்கறான். பார்த்த உடனே அப்படியே போய் கண்டினியூ போடுறாங்க. இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேனோஸ் அண்ட் ஆனிமே சீரிஸ்ல வீடியோ சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை டாடா பை பாய்.